ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, மத்திய அரசு அதாவது இந்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய இந்திய மீன்வள அளவைத்தளம் அலுவலகத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு அரசு வேலை வந்திருக்கு. அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த இதில் பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்திய அரசின் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் சென்னை ராயபுரத்தில் உள்ள இந்திய மீன்வள அளவைத்தளம் அலுவலகத்தில் அகில இந்திய சேவை பொறுப்புடன் பின்வரும் பதவிக்கு நிரந்தர அடிப்படையில் நேரடி ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விளம்பரத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. இது பர்மனன்ட் ஜாப்பு தான், நிரந்தர அரசு வேலை. இது நமக்கு லொக்கேஷன் எங்கன்னா சென்னை ராயபுரத்தில் இருக்குது இந்திய மீன்வள அளவைத்தளம் அலுவலகம். இதில் என்ன ஜாப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பதவியின் பெயர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸ்டாப் கார் டிரைவர் ஆர்டினரி கிரேடு. ஸோ இது டிரைவர் வேக்கண்ட்டு தான் வந்திருக்கு. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1. பொது பிரிவு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஜென்ரல் தான் இருக்குது. ஸோ எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பொது மத்திய அரசு இது எந்த இதில் வருது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் குரூப் சி கீழே வருது. இதுக்கு வந்து சம்பளம் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 19,900 63,200 ரூபா. நமக்கு எல்லா பேவும் சேர்த்து நமக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு 25,000 டு 27,000 ரூபாய்க்குள்ள வரும். அலௌன்ஸ் எல்லாமே சேர்த்து. வகுப்பு பிரிவுன்னு சொல்லிட்டாங்க. பொது பிரிவு முன்பதிவு செய்யப்படாதது, யார் வேணாலும் அப்ளை பண்ணுறாங்க. ஏஜ் வந்து நமக்கு 18லேருந்து 28க்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. கல்வி, ஓட்டுநர் உரிமம் மற்றும் பிற தகுதிகள்னு சொல்லிட்டாங்க. நமக்கு கண்டிப்பாக இதுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா லைசன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இலகுரக, நடுத்தர, கனரக வாகனங்களுக்கான சிவில் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். இலகுரக, நடுத்தர, கனரக வாகனங்களை ஓட்டுவதில் 3 வருடம் அனுபவம் வேணும்னு சொல்லிட்டாங்க. முன்னாள் இராணுவ வீரருக்கு கல்வி தகுதியில் தளர்வு உண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8th படிச்சிருக்கணும், ப்ளஸ் நமக்கு லைசன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நிரந்தர ஜாப் தான். ஸோ இதுக்குரிய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முழுமையான விண்ணப்பம் தொடர்புடைய ஆவணங்கள் நகல்கள் சேவை எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னா சேவை பொறியாளர் மெக்கானிக்கல் இந்திய மீன்வள அளவைத்தளம் மீன்மடி துறைமுகம் வளாகம் ராயபுரம் சென்னை. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு. எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த விண்ணப்பம் பெறப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்கள். ஸோ இந்த விண்ணப்பம் வந்து இப்போ 2 நாள் ஆகுது. இன்னும் நமக்கு 28 நாள் இருக்குது. யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த விண்ணப்பத்துக்கு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தோம்னா பூர்த்தி செஞ்சு விண்ணப்பத்தை அனுப்ப சொல்லுங்கள். இதுதான் விண்ணப்ப ஃபார்மெட்டு. இந்த டைப்பில் தான் நமக்கு ரெடி பண்ணணும். இது நம்ம ஃபோட்டோ, அவங்களே விண்ணப்ப ஃபார்மெட் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறோம், நம்ம பேர், பிறந்த தேதி, பாலினம், தந்தை பெயர், கடித பரிமாற்றத்தின் முகவரி, நிரந்தர முகவரி. அதாவது ரெண்டுமே நமக்கு வேறு ஏதாவது 2 அட்ரஸ் இருந்துச்சுன்னா அது, அப்படி இல்லைன்னா ரெண்டுமே சேம் அட்ரஸ் தான். லெட்ரு எந்த அட்ரஸ்க்கு வரணும், நம்மளோட பர்மனெண்ட் அட்ரஸ் இது அது தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ரெண்டுமே சேமாக இருந்தால் அதே போட்டுக்கலாம். மின்னஞ்சல், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், தேசிய இனம், நம்ம எந்த பிரிவில் வர்றோம், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு கம்பல்சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். நம்ம மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஓபிசி சர்டிஃபிகேட்டு மஸ்ட்டு. அதனால் நம்ம மத்திய அரசு வேலைக்கு விண்ணப்பிச்சோம்னா எல்லாத்துக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும் மத்திய அரசு வேலையை பொறுத்த வரைக்கும். முன்னாள் இராணுவத்தில் வேணும்னா அதுக்குரிய இல்லைன்னு சொன்னோம்னா அதுக்குரிய ரிலாக்ஸேஷன்லாம் தருவாங்க. கல்வி தகுதி நம்ம என்ன படிச்சிருக்கோம், எந்த யூனிவர்சிட்டி எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து ஓட்டுநர் உரிமம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் உரிம எண் வழங்கியவர் யார், அதெல்லாம் பணி அனுபவம் கேட்டிருக்காங்க. வேறு எதுவும் தொடர்புடைய தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து டெக்ளரேஷன் கொடுத்துட்டு கீழே இடம், தேதி, நம்மளோட சைன் போட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபார்மெட்டு. ஸோ இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். கம்பல்சரி நிரந்தர வேலை, மத்திய அரசு நிரந்தர வேலை. ஸோ எல்லா பேத்துக்கும் ஈஸியாக நம்ம வந்து டிரைவர் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குது, நம்மளை அப்ளை பண்ணி வேலை வாங்கிடலாம். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.